சின்னத்திரை உலகில் பிரபலமான ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் ஒன்றாக வலம் வரும் நிகழ்ச்சிதான் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் டான்ஸ் ஜோடி டான்ஸ். தற்போது 3வது சீசனில் ஒளிபரப்பாகி வரும் இந்த நிகழ்ச்சி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான ஒரு எபிசோட் தற்போது தலைவலியாக மாறியுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒளிபரப்பான செலிப்ரேஷன் ரவுண்ட் எபிசோடு தான் தற்போது விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது. இந்த எபிசோடில் நடிகை ரவீனா சிலருடன் இணைந்து இந்து கடவுள் வேடங்களில் நடனமாடும் காட்சியில் இடம்பெற்றிருந்தார். குறிப்பாக கடவுள் வேடம் அணிந்தவர்கள் மாடர்ன் ஸ்டெப்ஸ், மியூசிக் ஸ்டைல் ஆகியவற்றோடு கலந்து காட்டப்பட்ட நடன காட்சி சமூக வலைதளங்களில் தீவிரமாக பகிரப்பட்டதோடு விபரீதமான விமர்சனங்களையும் பெற்றது. இந்த நிகழ்வை பார்த்த இந்து முன்னணி அமைப்பு தங்களுடைய எக்ஸ் தள பக்கத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களை டேக் செய்து பதிவு ஒன்றை வெளியிட்டது. அதில் அவர்கள் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் இந்து கடவுள்களை இழிவுபடுத்தும் வகையில் நடனமாடப்பட்டுள்ளது. இது பாரம்பரியம், மத நம்பிக்கையை அசைக்கக்கூடியது, உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் இந்த நிகழ்வின் மீது கடுமையான எதிர்வினைகள் எழுந்தன. இந்த ஹேஷ்டேக் மற்றும் டேக் செய்யப்பட்ட பதிவு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையின் கவனத்திற்கு வந்தவுடனே அரை மணி நேரத்திற்குள் ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கு அதிகாரப்பூர்வ நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் தற்பொழுது இணைய ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது.